எல்லாருக்கும் வணக்கம். இதனால் நம் 18 பட்டி கிராம மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நான் வந்து உங்கள் ஆர்ஜே பாலாஜி, ஆர்ஜே விஜய் அப்படின்னு கிடையாது. நான் இந்த சாங்கோட கொரியோகிராஃபர் ரகு மாஸ்டர். மாஸ்டர் போது சுற்றலாம் செமையா போகுது. சும்மா நம்ம இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லி சுற்றினுறாரு பாட்டு பாடி அப்படின்னு சொல்லி. நல்ல மனுஷருங்க. யாரும் இல்லை, அந்தனி தாஸ் அவர்கள். அவர் அந்த பாட்டில் வந்து என்ன பாடியிருக்காரோ அதே மாதிரி வாய்ஸ் வந்து இதுலேயும் பாடுறார், லைவ்லேயும் பாடுறார், ஸ்டேஜ்லேயும். இன்னொரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேசுறதும் பாடுறதும் நமக்கு புரியாது. பட் ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்வர்ட் பண்ணி நிறுத்தி கேட்டால் கொஞ்சம் புரியும். எப்படி போயிட்டு இருக்கு? அண்ணன் வேற லெவல்ல ஸ்டெப் போட்டுருக்காரு. அண்ணன் ஏசி உங்களை பத்தி தானே பெருமையா பேசிட்டு இருக்காப்ல. ஆமா, ஐயனார் வந்து சான்ஸ் இல்லை, செம்மையா பண்ணியிருக்காப்ல. அதில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நம்மளுடைய சங்கர் சாருடைய அவரோட சேர்ந்து நாங்கள் வந்து நாங்களும் ஒருவராக இருக்குது. கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். சிறப்பாக வந்திருக்கு. பாருங்க, வாழ்த்துங்க, உலகம் முழுக்க கொண்டு சேருங்க. குக் வித் கோமாளி இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சாங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இட்ஸ் மை பர்சனல் ஃபேவரட். இப்போ வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக்கா. அது யார்? சங்கர் சார் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டு அப்படிலாம் நம்ம வந்து ஒரு வளர்ந்து இப்போ அவருக்கே ஒரு கொரியோகிராஃபி பண்ணி அவரை ஆட வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேம். The big Rasati. ராசாத்தி உனக்கு மட்டும் இப்படியா டவுட்னா சார்கிட்ட கேட்டுக்கோ. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராக ஆடிருக்காரு, க்யூட்டாக ஆடிருக்காருங்க, செமையாக ஆடிருக்காரு. என்னென்னா ஒரு சின்ன மூமெண்ட்டு, சரி அந்த கோட்டை அப்படி பண்ணால் கூட இல்லை, ஒரு சார் அழகாக பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன மூமெண்ட், அந்த கை அப்படின்னா கூட ஒரு அந்த ரிதமில் எடுக்கிறாரு. தருணத்தில் ஒரு டபுள் ஃபிளிப் பேக்வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த கையில் அப்படி பேலன்ஸ் பண்ணி அது பண்ண போகிறது இல்லை. இதுக்கப்புறம் நான் வந்து டான்ஸ் காம்படிஷன் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து வெண்டார் வந்து சார் காலையிலேருந்து வேறு ஒருத்தர் கிடைக்கல. இவருக்கே சில விஷயங்கள் இருக்கு இந்த சாங்கில். எப்படி ஆட போகிறேன் நீங்கள் ஃபைனலாக எல்லாம் பார்க்க போகிறீங்க. ஆர்வம் பசி என்ஜாய் பண்ணுங்க, வாழ்த்துங்க. ஆமாம், இந்த டெல்லை ரகு மாஸ்டர் நான் கம்போஸ் பண்ணி ஒரு பைரவி ராகத்தில் ஒரு ஆலாபனை ஸ்வரம் போட போறாரு. ஆமா, எல்லா ஸ்வரமும் இருக்கு. ஸ்வரம் தெரியல. ரகுபதி பைரவி ராகத்துல ஆலாபனை பண்ண போறாரு. சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க கிட்ட. அந்த பைரவி ராகத்துல ஆலாபனை பண்ண போறாரு. அப்ப என்னன்னா பைரவிலும் அதுக்கப்புறம் ஆலப்பட நல்ல ஆலப்பட ஆரம்பிச்சு சேர்ப்பாங்க. ஆமா, இதெல்லாம் எங்கடா கிடைக்கும்? சங்கர் சாரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேரில் பாடுறது ஆடுறதுலாம் பார்க்கும்போது எனக்கு வந்து பயங்கர ஒரு பிளஸ்டாக இருந்தது. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது என்னால். சார் வந்து இப்படி ஆடுவார்னு நாங்கள் நினச்சவே பார்க்கல. பாட்டு போனோன்னா
உங்க டைலாக் வச்சு ஒரு முக்கிய அறிவிப்பு. இசை குரலோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனேவா? இல்ல. நம் இசை சக்கரவர்த்தி சீமக்குள்ளான் சங்கமன் சார் அவர்களும் 18 பட்டி ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் சினிமாட்டோகிராஃபர் பிகே வர்மா. அவர் குக்கு இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சாங் வந்து ஒரு கலர்ஃபுல்லான சாங், ஒரு ஃபன் ஃபீல்டாக இருக்கிறனால மெயின்டைன் பண்ணலான்னு மாதிரி ஒரு டிஸ்கஷனில் பண்ணோம். ஸோ அதை நோக்கி தான் நம்ம வந்து அந்த பேலட் தான் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலையை சாண பிடிக்கவா? ராசாத்தி சாங்கில் பார்த்தீங்கன்னா 2 மேஜர் செக்ஷன் இருக்குது. ஒன்று சங்கர் மாதேவன் சாரும் அண்டனி தாசன் வந்து ஒரு ஃபோக் சாங்கில் ஒரு டெம்போவில் பாடுறாங்க. அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வந்து இன்றைக்கி இந்த ட்ரெண்டியாக வந்து ரேப்பில் வந்து ஐஎன்ஆர் பாடுறாரு. அந்த 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 ஆலாப்பை செஞ்சு கொண்டு வரலாமா? ஸோ ஹோல் டீம் வந்து ஒரு ஃபன் ஃபீல்டு. ரகு மாஸ்டர் அங்கே டீம் வந்து பயங்கர எனர்ஜி. ரோஷினி அவங்கள ஒரு ஷூட் பண்ணுறதுல ஜஸ்ட் ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஜாலியாக ஒரு ஷூட்டிங் மாதிரி, ரெகுலர் ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இல்லை. சார் எப்படி சார் இருக்கு வீடியோ? ஆமாம் சார், நல்லா டான்ஸ் ஆடினா இன்னும் நல்லா இருக்கும். பட் சார் சூப்பராக ஆடுறீங்க சார். தேங்க்யூ. என்னது நவீன மிஷினா? ஆமாம், இது எங்கேயாலும் ரொம்ப நவீனமான முறையில் குட்டிகள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த பாடலை வந்து அப்படியே சார் எப்படி சார் இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு டான்ஸ் ஆடுறது? சூப்பர் ஃபன். ஆடுறதெல்லாம் ஹாரிபிளாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து சூப்பர் மாஸ்டர் அவருக்கு பின்னாடி பூவோட சேர்ந்த போலீஸ் கிட்டப்பு போட்டா திருடன் தூக்கம். இந்த ரவுடி கிட்டப்புல உங்ககிட்ட யாரும் நெருங்க முடியாது. நான் மாஸ்டர் ஆக்டிங்ல இறங்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாம், மேமோட உத்தரவுக்காக வந்துருச்சு. இப்போ எல்லா ஆல்பம்லேயும் இன்னும் என்ட்ரி தான். வேற லெவல் என்ட்ரி. அப்படியே இப்படி அப்படியே இப்படி அப்படி இப்படி நல்ல ஆக்ஷனோட ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல, மைக் அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடவா? இது ஒரு டீம் ஒர்க். டீமாக சேர்ந்து இந்த சாங்கை வந்து நம்ம அழகாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ எங்களால் அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்துருக்கோம்.